குட்டி குட்டி நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மண்டப அமைப்பும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்ற ஒரு கோயில் மாதிரியான அமைப்பு தோற்றத்தை கொடுக்குது. இந்த வீட்டில் மொத்தமாக 8 படுக்கை அறை இருக்குது. இதில் சமைக்கும் போது ஆவிகளை மேலே இழுத்து அப்படியே வெளியே தள்ளும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வடிவாக இருக்குது. அந்த செங்கல் அளவில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதில் ஒரு அறை, இதில் ஒரு வாசல், இதில் ஒரு அறை. இப்படியே நின்று பார்த்தா அவங்க குளம் தெரியுது பாருங்க. நல்லா இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை காட்ட போகிறேன். இந்த வீடு உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். உள்ளே போய் என்னென்ன சிறப்புகள் இருக்குது என்ற விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நான் நிற்கிறது கந்தரோடைக்கு போகிற சந்தி. இது சுன்னாகம் கந்தரோடை பிரதான வீதி. இப்படியே பயணம் செய்து 1.9 கிலோமீட்டர் பயணம் செய்தால் சுன்னாகம் சந்திக்கு போகலாம். இப்போ சுன்னாகம் சந்திக்கு வந்தீங்கன்னா சுன்னாகம் சந்தியில் இருந்து கந்தரோடை வீதி எதுன்னு கேட்டிங்கன்னா காட்டுவார்கள். அந்த வீதியால் வரும்போது இதில் இருக்குது கந்தரோடை விகாரைக்கு போகிற அந்த அடையாளம் காட்டப்பட்டிருக்கு. அதை விட இந்த வீதிக்கு பெயர் கந்தையா உபாத்தியார் வீதி. உள்ளவே என்னென்ன இருக்குன்றதை காட்டுவோம். இதால் தான் போகணும். சரி, வாங்க போவோம். கந்தரோடை விகாரைக்கு போகிற வீதி கந்தையா உபாத்தியார் வீதி. சரி, இந்த வீதியால் அப்படியே பயணம் செய்கிறோம், பார்த்துக்கொண்டு வாங்கோ. வீட்டை நாங்களும் இதைத்தான் தேடி பிடிக்கணும். இதில் முகவரி போட்டு இருக்குது, இருந்தாலும் இந்த வீட்டினுடைய அடையாளத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வீதி பார்த்தீங்களா? சூரியன் மறைகிற நேரம்ன்றதால தான் நிழலாக இருக்குது தெரியும். ஆனால் இருந்தாலும் பச்சை பசையில் இருக்குது இரண்டு பக்கம். இதில் பாருங்க, ஒரு எங்கே எங்கே வீடு எங்கே? இதுதான் வீடென்று நம்புகிறேன். இதுதான் வந்துட்டோம். சரியான இடத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம். நாங்கள் முன்னோட்டம் பதிவு செய்த சந்தையில் இருந்து இந்த வீடு 400 கிலோமீட்டர் தூரத்தில் இல்லை, 400 மீட்டர் தூரத்தில் இருக்குது. எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படலாம். இப்போ உள்ளுக்கு போய் இந்த வீட்டை சுற்றி பார்ப்போம். இதில் எழுதி இருக்கு பாருங்க, RS மஹால். சரியா? இது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படலாம். இங்கே அறை வாடகைக்கு எடுத்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட சிறிய சிறிய நிகழ்வுகள், இப்போ கூடுதலாக ஒரு நிறுவனம், இப்போ ஏதாவது ஒரு வங்கிண்டா அங்கே வேலை செய்கிற ஊழியர்களுக்கு ஒரு நிகழ்வு மாதிரி சின்னதாக நடத்துவார்கள், அல்லது குட்டி பிறந்தநாள் நிகழ்வு மாதிரி, அந்த மாதிரியான குட்டி குட்டி நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மண்டப அமைப்பும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குதுன்றது தான் இங்கே குறிப்பாக சொல்ல வேண்டிய விடயம். உள்ளுக்கு நாங்கள் போவோம். அதுக்கு முதல் இது ஒரு பிரதான நுழைவாயில், 2 இரும்பு கதவு கேட் இருக்குது. சரி, அப்படியே திறந்து உள்ளுக்கு போவோம். வாங்கோ. உள்ளுக்கு வந்தால் இதுதான் வீடு பாருங்கோ. இதுதான் இந்த வீடு. இந்த பகுதி இப்போ தான் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது, தீவிரமாக நடந்து கொண்டு இருக்குது. அந்த பக்கமும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கணும், இந்த பக்கமும் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். இது இப்போ தான் புல் பதிக்கப்பட்டிருக்கு, புல் நடப்பட்டிருக்குது. இந்த புல்லெல்லாம் வளர்ந்து எதிர்காலத்தில் நல்ல வடிவாக இருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்படியே வாங்கோ. இப்படி வந்தால் இதில் ஒரு துளசி மாடம் இருக்குது. இந்த தென்னையை தரிக்கக்கூடாதுன்னு அதை பாதுகாத்திருக்கிறார்கள். அடுத்தது அந்த பகுதியில் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும். சரி, இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் வீட்டினுடைய அமைப்பு. வீட்டுக்குள்ளே போவோம். மேலே அடுத்த கட்டமாக போவோம். முதல் கீழே இருக்கிற பகுதிகளை பார்ப்போம். வாங்கோ. இப்படி உள்ளுக்கு வந்தால் இதில் எனக்கு வந்த உடனே எனக்கு பிடிச்சிருந்த விடயம் என்னென்னா, இது என்ன சொல்கிறேன், இப்படியான ஒரு பெரிய கட்டிட அமைப்புக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன விடயத்தை சேர்த்துருக்கிறார்கள். எனக்குண்டா இதை சில வேலைகளை மாற்றி அமைப்பார்களோ தெரியாது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, வடிவாக இருக்குது. ஆனால் இந்த கட்டை கொஞ்சம் செதுக்கல் வேலையோட அதன் வண்ணத்தால் கொஞ்சம் அழகுபடுத்துகிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த இடையில் அந்த கட்டை இந்த மேல் படையை நீக்கின அந்த பகுதி நல்லா இருக்குது பாருங்கள். அதை கிட்ட கொண்டே காட்டு. அது நல்லா இருக்குது உண்மையாக. இந்த படை நீக்கினதை பாருங்கள், நல்லா இருக்குது. அந்த
மேல் படையை நீக்கி விட்டால் நல்லா இருக்கும். சரி, அடுத்தது இந்த வீட்டுக்குள்ளே வந்த உடனே இப்படியான ஒரு வரவேற்பு பகுதி மாதிரி இந்த தூண் அமைப்பும் ஒரு மண்டபத்தில் இருக்கிற மாதிரியான தூண் அமைப்பு தான். முன்னுக்கு இந்த பகுதி, அடுத்தது இந்த தரை பகுதியை பாருங்கோ. இந்த மாபிள் பகுதி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. முதலெல்லாம் பூ போடுறது அப்படி இப்படி இருக்கும். ஆனால் இப்போ எப்படி அதை சாதாரணமான தோற்றத்தோடு அழகுபடுத்தணுமோ அப்படி அழகுபடுத்துகிறார்கள். இந்த முன்பகுதியிலே ஒரு மின் விசிறி போடப்பட்டிருக்குது. அடுத்தது அழகுபடுத்துறதுக்கான மின் விளக்குகள். அதை விட எனக்கு பிடிச்சிருக்கிறது இந்த சுவர் அமைப்பு. இந்த சுவர் அமைப்பு உண்மையிலே நல்லா இருக்குது. இதில் பாருங்கள், அந்த செங்கல் அளவில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. இந்த பூசி வண்ணம் பூச வேண்டிய தேவையில்லை, அதாவது சீமெண்ட் பூசி வண்ணம் பூச வேண்டிய தேவையில்லை. சின்ன சின்ன கல் அடுக்கி கட்டின மாதிரி உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். அந்த செங்கல்லால் கட்டின வீடுகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்போடு இருக்குது. இது ஒரு வரவேற்பு பகுதி மாதிரி. இப்படி படியால் ஏறி நாங்கள் முதலாவது மாடிக்கு போகலாம். அங்கே போகிறதுக்கு முதல் வீட்டுக்குள்ளே போவோம். முன்னுக்கு இருக்கிற கதவு அமைப்பும் சாதாரணமாக நல்லா இருக்குது. செதுக்கல் வேலை என்பது அதிகமாக போடையில், ஆனால் சாதாரணமான அமைப்போடு செய்திருக்கு, நல்லா இருக்குது. ஆனால் இதை விட சில இடங்கள் என்ன செய்வார்கள்னா இந்த அமைப்பு கூட இருக்காது, என்ன முழுமையாக தனி ஒரு கதவாகவே இருக்கும், ஒரு பலகை மாதிரியே பார்த்தா ஒரு பலகை மாதிரியே. அதுவும் வடிவாக இருக்கிறது, இதுவும் வித்தியாசமாக வடிவாக இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம், வாங்கோ. உள்ளுக்கு வந்தால் இது ஒரு பெரிய மகுளும் பகுதி. எவ்வளோ பெருசுன்னு பாருங்கோ, அப்படியே திரும்பி பாருங்கோ. இப்போ முன்னைய காலங்களில் இப்படி தான் இருக்குது. ஆனால் இப்போ கூடுதலாக என்ன செய்கிறதுன்னா மகிழும் பகுதியை ஒரு சின்னதாக வச்சுக்கொண்டு மற்ற பகுதிகளை அறைகளாக மாற்றுறார்கள், சமையல் சாப்பிட்ற பகுதிகளாக மாற்றுறார்கள். அப்படி அதை அலங்கரிக்கிறார்கள், அழகுபடுத்துகிறார்கள். இது மேலே பாருங்கோ வண்ண பயன்பாடு, அடுத்தது வெளிச்சம் நிறைய இந்த மாதிரியான தூங்குகிற லைட் போட்டிருக்கு. அப்படியே திரும்பி பாருங்கோ, அது சாதாரணமாக நல்லா இருக்குது, அதில் தூக்கி இருக்கிறது. அப்படியானது தான் எனக்கு பிடிக்கும். சரி, அடுத்தது மேல் பகுதியை பார்த்துட்டீங்கள். கீழையும் மாபிள் பயன்பாடு தனி நிறத்தில் தான் கூடுதலாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இடைக்கிட சுத்த வர இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்குது. அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது இந்த மகிழும் பகுதி என்றது முழுமையாக எல்லா பொருட்களும் போட்டு இனிமேல் அலங்கரிக்கப்படையில் எதிர்காலத்தில் அவர்கள் அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். இதில் ஒரு தொலைக்காட்சி வரும். சரி, இப்படியே இந்த இடத்துல நின்று பாருங்க. இதில் ஒரு அறை, அதில் ஒரு அறை, அதில் ஒரு அறை, அதில் ஒரு அறை, இதில் ஒரு வாசல், இதில் ஒரு அறை. சரி, இங்கே என்னன்றதை காட்டுறோம். முதலாவதாக சாமி அறைக்கு போவோம். சாமி அறை என்ற கதவு செதுக்கல் வேலைப்பாட்டோடு இருக்குது. சரி, அப்படியே உள்ளுக்கு வாங்கும். இதுதான் சாமி அறை. சாமி அறை இப்போ கூடுதலாக எல்லாருமே இப்படி தான் செய்யணும். நாங்கள் கூடுதலாக போகும்போது இது இந்த மரப்பலகைகளில் மரத்தில் செதுக்கல் வேலைப்பாட்டோடு இருக்கும். இது சீமேந்திலே கட்டி இருக்கிறார்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரு கோயில் மாதிரியான அமைப்பு தோற்றத்தை கொடுக்குது. நான் கூடுதலாக சொல்கிறது ஒரு சாமி அறை என்பது பெரிய அறையாக இருக்குது. அதில் எப்படி சொல்கிறது, பெரிய அறையாக காட்டினா அது பயன்படுறது இல்லை. நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். சாமி அறையை மிக சின்னனா இந்த மாதிரி ஒரு கோயில் அமைப்போடு இந்த அளவாக கட்டிவிட்டால் நல்லா இருக்குமென்று நினைக்கிறேன். ஒரு முறை திருவோணமலையில் நாங்கள் உப்புவெளி அந்த பகுதியில் ஒரு வீட்டை உங்களுக்கு சுற்றி காட்டியிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு சின்ன சாமி அறை தான், அளவான சாமி அறை. இது கொஞ்சம் பெரிய சாமி அறையாக இருக்குது. சரி, அப்படியே வாங்கோ. அப்படியே வந்தால் இது ஒரு படுக்கை அறை. சரி, அடுத்தது இதில் ஒரு பொதுவான குளியல் அறை இருக்குது. சரியா, இதில் ஒரு பொதுவான குளியலறை. அடுத்தது அப்படியே வந்தால் இதில் ஒரு படுக்கை அறை இருக்குது. இதனுடைய கதவு அமைப்பும் பாருங்க செதுக்கல் வேலைப்பாட்டோடு இருக்குது. சரி, இப்படி உள்ளுக்கு வந்தால் ஒரு அளவான ஒரு சின்ன படுக்கை அறை. சரி, இந்த மாதிரி இரவு நேரத்தில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் வெளிச்சத்தோடு இருக்குது. இப்படி நான் கொண்டு வேண்டும் மேடம். ஏன்னாண்டா அங்கே இங்கே வீட்டை இரவு நித்திர உள்ளேக்க நாங்கள் எப்படி தெரியும் தானே. இப்போ தெப்படியல் அதை விட நான் யூடியூப் செய்கிறதால ஏதாவது எடிட் செய்து கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் பெரிய வெளிச்சம் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எப்போவுமே நாங்கள் ஒரு ஃபோன் பயன்படுத்தும் போது பிற வெளிச்சம் இருக்கணும், இருந்தால் தான்
அது எங்களுடைய கண்ணை பாதிக்காதுன்றதை நான் பார்த்துருக்குறேன். இப்போ எல்லாத்தையுமே நிப்பாட்டி போட்டு தனி இந்த ஃபோன் வெளிச்சம் மட்டும் இருக்குமா இருந்தால் அது பாதிப்புன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. எனவே இது ஒரு அளவான அறை. சரி, அது மேலே தட்டு தான், சீமெண்ட் தட்டு தான். சரி, அடுத்தது இதில் ஒரு அறை இருக்குது, வாங்குவோம் உள்ளுக்கு போவோம். ஓ, இது பெரிய அறை. இதை மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்கிறார்கள். பெரிய அறை பாருங்க, 3 பேருக்குரிய ஒரு கட்டில், பெரிய கட்டில், நினைக்கிற மாதிரி இல்லை, ஒரு பெரிய கட்டில் தான். அடுத்தது இந்த அறையோட ஒரு குளியல் அறை இருக்குது பாருங்க. சரியா, ஒரு குளியல் அறை, மின்விசிறி இருக்குது. அடுத்தது குளிரூட்டி ஏசி இருக்குது. அடுத்தது ஒரு மேசை, கண்ணாடி. இதில் ஒரு கட்டு மாதிரி கட்டியிருக்கு. என்னுடைய அறை இருக்குல்ல, ஒரு சின்ன அறை தான், ஆனால் அதுக்குள்ளே நான் காணொளி பதிவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பகுதி ஒதுக்கி வச்சுருக்கேன். இந்தளவு அறையண்டா அது நல்லா போதும். அப்படியே ஒரு படுக்கை அறை மாதிரி இந்த பக்கமாக ஒரு காணொளி பதிவு செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. இதில் 2 ஜன்னல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குளிரூட்டி போடும்போது இந்த மாதிரி ஜன்னல்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆனால் மின்சாரம் இல்லாத நேரத்தில் யோசிக்க வேண்டி வரும். மின் தடை நேரங்களில் எங்கள்ட வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு துன்பமாக இருக்கும். இது என்ன, இது வந்து அப்படியே வாகன தரிப்பிடத்துக்கு வரலாம். வந்து இதில் வாகனம் தரித்து விடலாம். வேலைகள் நடந்து கொண்டிருக்கு இந்த பக்கம். சரி, அப்படியே வாங்கும். அப்படியே வந்தால் அடுத்தது இதில் ஒரு அறை இருக்குது. என்னவா இருக்கும், வாங்க. ஓ, சமையல் அறை. சரியா, ஒரு சமையல் அறை. இப்போ நவீன சமையல் அறை தான். ஒரு இப்படி எழுதுறது, என்னென்ன பாத்திரங்கள் எங்கெங்கே வைக்கணுமோ வையுங்கோ. காற்று மேலே இழுக்கும். அதாவது வந்து இந்த தெரியும் தானே, இதில் வந்து சமைக்கும் போது ஆவிகளை மேலே இழுத்து அப்படியே வெளியே தள்ளும். இப்போ முந்தி வந்து புகைக்கூடு வைப்பார்கள், இப்போ புகைக்கூடு வைக்கிறது இல்லை. சரி, அப்படியே வாங்கோ. சரி, இப்போ கீழ்த்தளத்தை உங்களுக்கு காட்டியாச்சு. ஒரு சாமியறை, ஒரு சமையலறை தவிர 1, 2, 3 படுக்கை அறை இந்த பகுதியில் இருக்குது. இப்போ நாங்கள் மேல் பகுதிக்கு போக போகிறோம். வாங்கோ. சரியா, இந்த மரத்தாலான படி வேலைப்பாடுனதாக இருக்குது. கூடுதலாக என்ன செய்கிறவர்கள் என்றால் சில்வர் வேலைப்பாட்டை கொண்டு வரவர்கள். எனக்கு பிடிச்சது இந்த மாதிரியான மர வேலைப்பாடு. சரி, இந்த தரைப்பகுதியை பாருங்க. ஆனால் படிக்கு இதை பயன்படுத்துறது எந்த அளவுக்கு என்றது எனக்கு தெரியலை. என்னடா கழுவும் போது, துடைக்கும் போது இதனுடைய காலம் எந்த அளவுக்கு நீடிக்கும்னு தெரியலை, எவ்வளோ காலத்துக்கு. பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே மேலே வாங்கும். மேலே வந்தா இது ஒரு 1வது மாடிக்கான வரவேற்பு பகுதி. தூணை பாருங்க, பெரிய பெரிய தூண். என்ன அடுத்தது இந்த மாதிரி ஒரு தூங்கு விளக்கு, ஷோ லேம்ப் வந்து இந்த மாதிரி. இது என்னென்னு சொல்கிறாடா, ஏதோ ஒன்று வேறு ஏதோ பேர் சொல்கிறது. சரி, ஏதோ பேர் திடீரென ஞாபகம் வரையில். சரி, இந்த பகுதி வந்த உடனே 1வது மாடிக்குள்ளே நுழைவோம். 1வது மாடி கதவை திறந்து வந்தால் பாருங்கோ. அப்படியே மேலே பாருங்கோ. மேல் வேலைப்பாடு தான் உண்மையிலேயே இங்கே சிறப்புன்னு சொல்லலாம். வித்தியாசமாக இருக்குது. இப்போ எப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னோட்டத்திலேயே கீழே ரெண்டு சொன்னானல்ல, இந்த வீட்டில் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட ஒரு குட்டி நிகழ்வை நீங்கள் செய்ய போகிறீங்க, ஏதாவது ஒரு வங்கியில் வேலை செய்கிறவர்களுக்கான ஒரு குட்டி நிகழ்வாகவோ, உங்களுக்கு விளங்கும் தானே, வங்கிகளில் வேலை செய்கிறவர்கள், வெவ்வேறு தளங்களில் வேலை செய்கிறவர்கள், நண்பர்களாக சந்திக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இடத்தை ஒழுங்கு செய்து இங்கே வந்து ஒரு பொழுதுபோக்கிக் கொள்ளணும்னு யோசிப்பீர்கள். அப்படியானவர்களுக்கு இது உண்மையிலே பயனுள்ளதான ஒரு இடம்தான். ஒரு பொதுவான குளியலறை இருக்குது. சரி, இதால் போனால் குளியலறை இருக்குது. அதை விட மேல் பகுதியில் 1, 2, 3, 4, 5 அறைகள் இருக்குது. 5 அறைகள். நான் இங்கே கேட்டேன், நான் மேலே ஏதாவது சாமி அறை இருக்காண்டு. சாமி அறை இல்லை என்று சொன்னவர் அண்ணா. அதனால் மொத்தமாக 5 அறைகள் இருக்குது. இதில் ஒரு அறையை உங்களுக்கு காட்டுறேன். சரி, வாங்கோ. இப்படியே திறந்து போனால்
அப்படியே பாருங்க. இதுக்கு படியால் வந்து இந்த அறைக்குள்ளே போகலாம். இது பூட்டி இருந்தால் கூட, இது பூட்டி இருந்தால் கூட அந்த படியால் அந்த பக்கத்தால் வரலாம் பாருங்க. இப்போ அறைக்குள்ளே போவாங்க. இது முதலாவது மாடியில் இருக்கிற ஒரு பெரிய அறை, படுக்கை அறை, மாஸ்டர் பெட்ரூம் என்று சொல்கிறார்கள். இதுக்குள்ளேயுமே மின் விசிறி இருக்குது, குளிரொட்டி இருக்குது, ஏசி இருக்குது, அடுத்தது ஒரு மேசை இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு அலமாரி இருக்குது. அடுத்தது அறையோடு சேர்ந்த குளியல் அறையும் இருக்குது. சரியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது உடுப்பு போடுறதுக்குரிய ஒரு, இதுக்கு என்ன பேட்டா, கிரில்லா ஏதோ ஒன்று இருக்குது. இங்கே வீட்டு ஒரு கிரில் இருக்குது. அது ஒரு பெரிய பட்டம் மாதிரி இருக்கும். இது இப்போ நவீனமயமானது. சரி வாங்க. சரியா? இப்படியே நின்று பார்த்தா அவங்க குளம் தெரியுது பாருங்க. குளம் பின்னுக்கு தொங்கல்ல தெரியுது குளம். அப்படியே இந்த இடத்துல பாருங்க ஒரு இருக்கை. இந்த பக்கம் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. சரி, அப்படியே வாங்க. இதாலே போவோம். ஏன் வேகமாக நடக்கிறேன்டா, பாட்டு சத்தங்க இருக்குது. சரி, இதால் இப்படி மேலே போய் பார்த்து கொண்டு கீழே வருவோம். இந்த மேலேயும் வேலை இருக்கு. சரியா? இப்படியே இந்த பகுதியை இப்படியே பார்த்து ரசிக்கலாம். நீங்கள் பாருங்க. சரி, இது வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இந்த இடம் இரவு வேளையில் குடும்பமாக சேர்ந்து கதைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. வாங்கோ. நான் கீழே நின்று சொன்னால் இல்லை, முழுமையாக அப்படி மர செதுக்கலோட வாரது நல்லா இருக்குண்டு. இப்போ உங்களுக்கு விளங்கும். இதில் மரம், ஆனால் கீழே இரும்பு போடப்பட்டிருக்கு. ஆனால் முழுமையாக மர செதுக்கல் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் படி நல்ல ஒடுக்கமாக இருக்குது. என்னடா இங்கே அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய தேவையும் இருக்காது தானே. சரி, இப்போ முதலாவது மாடியில் இந்த மண்டபம் மாதிரி இருக்கிற பகுதிக்கு வந்துட்டோம். இது உண்மையிலே வித்தியாசமாக இருக்குது. ஒரு திருமண மண்டபம் எதிர்காலத்தில் கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மண்டபத்தை அழகுபடுத்துறதுக்கு இந்த மாதிரியான வேலைப்பாடுகளை நீங்கள் எதிர்காலத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம். வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஜிப்ச வேலைப்பாடு தான் கூடவாக இருக்குது. இது குறைவு, ஆனால் இது வடிவாக இருக்குது. இந்த வீட்டில் மொத்தமாக 8 படுக்கை அறை இருக்குது. ஒரு சமையல் அறை, ஒரு சாமி அறை, அதை விட மேலேயும் கீழேயும் என்று ஒவ்வொரு பொதுவான குளியலறை, மேலே ஒரு குளியலறையோட கூடிய அறையும் கீழே ஒரு குளியலறையோட கூடிய அறையும் இருக்குது. அதை விட நான் உங்களுக்கு மேலே காட்டியிருப்பேன், ஒரு மண்டபம் மாதிரியான அமைப்பு இருக்குது. எனவே இது உங்களுக்கு எதிர்காலத்தில் பயன்படுமெண்டா இவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. தொடர்பன் இந்த திரையில் போடுவேன். அடுத்தது இங்கே ஒரு உணவகம் மாதிரி, இப்போ நீங்கள் ஒரு நிகழ்வு நடத்த போகிறீங்கன்னா அதுக்கான உணவு ஒழுங்கு செய்யணும்னு யோசிப்பீங்க. அதுக்கான வகைகள் எல்லாமே செய்து கொடுக்கப்படும். ஒரு உணவகம் மாதிரி நீங்கள் உணவு தேவைன்னு சொன்னால் அவர்கள்ட்டையே சொல்லி பெற்றுக்கொள்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. எனவே எதிர்காலத்தில் இந்த கந்தரோடை பக்கம், சுன்னாகம் பக்கம் ஒரு வீடு தேடுறீங்களா அல்லது அறை தேடுகிறீர்களா, கவலைப்பட வேண்டாம். திரையில் தெரிகிற இந்த தொடர்பனோட தொடர்பு கொள்ளுங்க.